உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியனுடன் இணைந்த என்பிஎஸ் தொழிற்சங்கம் நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் முரளிதரன் முன்னிலையில் இணைத்துக் கொண்டனர். சென்னை ஐசிஎஃப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியன் தலைவர் ரமேஷ் மற்றும் பொதுச் செயலாளர் முரளிதரன் முன்னிலையில் என்பிஎஸ் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிற்சங்கத்தினர் தங்களை திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியனுடன் இணைத்துக் கொண்டனர். மேலும் திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியன் பொதுச் செயலாளர் முரளிதரன் மற்றும் சங்க பொறுப்பாளர்கள் சிறப்புரையாற்றினர். திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியனில் இணைத்துக் கொண்ட என்பிஎஸ் நிர்வாகிகள் அனைவருக்கும் அடையாள அட்டையை வழங்கினார்கள். ரமேஷ் அவர்களே, பொருளாளர் என் அன்பு தம்பி தமிழ்வாணன் அவர்களே, அன்புக்குரிய நிர்வாக பொதுச் செயலாளர் விஜயகுமார் அவர்களே, ஓய்வு பெற்றாலும் தொழிற்சங்கத்துக்கு எங்களுக்கு தூணாக விலகிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் சிவசாமி அவர்களே, அருமை அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, என் அன்புக்குரிய அண்ணன் என்னை இந்த தொழிற்சங்கத்துக்கு முதலில் அழைத்து வந்த மரியாதைக்குரிய அண்ணன் லோகநாதன் அவர்களே, அன்புக்குரிய மகாபிரியா அவர்களே, அன்புக்குரிய அண்ணன் சுதர்சனம் அவர்களே, என் அன்பு அண்ணன் பரணி அவர்களே, தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, எல்லா பேரும் சொன்னால் யார் பேர்லாம் விட்டு போச்சுன்னா வருத்தமாக இருக்கும். தொழிற்சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே, எங்களை நம்பி வருகை தந்திருக்கின்ற என்பிஎஸ் உடைய தொழிலாளர் நிர்வாகிகள், மரியாதைக்குரிய மகேஷ் அவர்களே, நீண்ட உரையாற்றிய மகேஷ் அவர்களே, அன்புக்குரிய திருநாவுக்கரசு அவர்களே, விக்னேஷ் அவர்களே, அன்புக்குரிய முருகன் அவர்களே, பொறுப்பை ஒப்படைக்க வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய என்பிஎஸ் உடைய தொழிலாளர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அன்புக்குரிய தலைவர், பொருளாளர் என் அன்புக்குரிய சத்யநாராயணன், துரைபாபு, சத்யபிரகாஷ், மரியாதைக்குரிய சூர்யா, மரியாதைக்குரிய செல்லா, ஒரு வாட்டி ஒரு ஸ்டாண்ட் எவேஷன் கொடுக்கலாம், ஏந்து நின்று மரியாதை செலுத்தணும். யாருக்குன்னா இந்த என்பிஎஸோட முக்கிய நிர்வாகிகள். எவ்வளோ எதிர்ப்புகள், என்பிஎஸ் வந்து திமுக சேர்க்கக்கூடாது, என்பிஎஸ் வந்து நீங்க ஏன் போறீங்க, இதை பத்தி சொன்னாங்க யூபிஎஸ் என்பிஎஸ்ல. இதுல வந்து நீங்க எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அதற்கு கண்டிப்பாக திமுக துணை நிற்கும். அதுல எந்த விதமான யூனியன்ல வந்து சேர்ந்துட்டோம், இது எப்படி இந்த வந்து ஃபர்தரா போறது அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்க அதை தொடர்ந்து செய்துனே இருங்க. அதற்கு நாங்கள் என்ன பண உதவியாக இருந்தாலும் சரி, இல்லை நிர்வாக ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சட்ட உதவி ஏதாவது இருந்தாலும் சரி, இதை செய்து கொடுக்க திமுக இங்க இருக்கிற மொத்த நிர்வாகிகளும் உங்களுக்கு கூட துணையாக இருப்பார்கள். அதில் ஒரு விதமான மாற்றமும் இல்லை. தொடர்ந்து நீங்கள் போராடுங்கள். உங்கள் போராட்டத்தில் முதலில் கொடி பிடிப்பது திமுக நிர்வாகிகள் தான். கூட வந்து நிற்போம், கண்டிப்பா நிற்போம். இதை சக்சஸ் பண்ற வரையும் நிற்போம். அதுதான் உண்மை. இந்த கருத்தை நான் முதலில் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவதாக, இவ்வளோ நாள் எவ்வளோ ரெக்கக்னைஸ் யூனியன்ஸ் இருக்கு, எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். சக்கரம் சுழலாது, இங்கே எல்லாமே நின்றுடும், மொத்தத்தையும் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்ன தலைவர்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் இல்லை. நாங்கள் சொல்கிறோங்க, நாங்கள் அதெல்லாம் செய்வோம், அது செய்வோம், இது செய்வோம்லாம் சொல்ல வரல. நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம். நாமும் ரொம்ப தொலைவு அவங்க பின்னாடி போயிட்டோம். இனிமேல் போக மாட்டோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து நாங்களும் போராடுவோம். இதுவும் நான் போராட்டத்தில் ஒரு களமாக தான் இருப்போம். எப்படி என்பிஎஸ் வந்து சொன்ன சில சப்ஜெக்ட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, எப்படி பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க போகிறோமோ அப்போது இதெல்லாம் வலியுறுத்துவோம், கண்டிப்பாக வலியுறுத்துவோம். சீலை உடனும், முதல்ல சீலை உடனும். 14,991 சீலை உட. வெளியில் என்ன பேச்சுன்னா, 71 நாள் போனஸ், 73 நாள் போனஸ். எவ்வளோ தெரியுமா? 2.5 லட்சம் ரூபா ஒரு ஆளுக்கு வரணும். ஒரு ஆளுக்கு 2.5 லட்சம் ரூபா வரணும். இன்னும் 17,000 ரூபா தான் நிற்கிறோம். இன்னும் அதே தொழிற்சங்க ரெக்கக்னைஸ் சொல்லியிருந்தான் இருக்குது. போனஸை சீலிங்கை உடைப்போம், வெற்றி பெறுவோம், இப்பவும் சொல்லியிருந்தாங்கிறாங்க. சக்கரமே சோழாது சொன்னவங்க தான். இது அதெல்லாம் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. ஆரம்பிப்போம், புது அத்தியாயத்தை ஆரம்பிப்போம். இதுல
எங்கள் தம்பி மகேஷ் சொன்ன மாதிரி எங்கள் மகேஷ் சில சப்ஜெக்ட்லாம் சொன்னார். ஜேஏசியில் எங்களால் போகவே முடியலன்னு. தலைவர் நானும் போகவில்லை என்றால் கண்டிப்பாக மகேஷும் இங்கே இருக்கிற திருநாவும் தான் ஜேஏசிக்கு போவாங்க. இதுதான் வாக்கு. நானும் தலைவரும் ஆப்ஷன்னா இதில் இருக்கிற 2 பேரில் ஒருத்தர் தான் ஜேஏசிக்கு போவாங்க. அந்த மீட்டிங்கில் கலந்துப்பாங்க. கண்டிப்பாக அதுக்கான உறுதியை நாங்கள் தரோம். என்பிஎஸ்ன்றது ஒரு 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 சின்ன இதாக இருந்தாலும் அதில் இருக்கிற நண்பர்கள் இளைஞர்கள் மிகப்பெரிய பலசாலிகள் என்பது எங்களுக்கு தெரியும். தரம் வாய்ந்தவர்கள் எங்களுக்கு தெரியும். தரம் எல்லாமே எங்களை நாங்கள் உணர்ந்துட்டோம். கண்டிப்பாக ஜேஎஸ்க்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை மிகப்பெரிய மரியாதையை கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். திமுக என்றும் உங்களுடன் துணையாக நிற்கும். ஜெய் விஷயத்தை சிடபிள்யூட சந்தித்து இவங்க கூடயே போய் நாங்கள் அந்த சப்ஜெக்டை 2-3 நாளில் முடிச்சு தரோம். இதுதான் எங்களுடைய வாக்காக சொல்லி, என்பிஎஸ் தொழிலாளர்களே எங்களை நம்பி வந்திருக்கிறீர்கள். உங்களை கடைசி வரை காப்பாற்றுவோம். உங்களை கடைசி வரை பாதுகாப்பாக இருப்போம். எங்களுடன் தொலைங்கள். இனிமேல் என்பிஎஸ் என்பதே கிடையாது. டிஎம்கே ஐசிஎஃப் லேபர் யூனியன் அந்த அந்த வழியில் பயணிப்போம். எங்களை நம்பி மகளிர்கள் வந்திருக்கிறீர்கள். எனக்கு எல்லாமே 25 வருட நண்பர்கள். இங்கே இருக்கிற மகளிர் எல்லாருமே 25 வருட நண்பர்கள். எனக்கு நான் நண்பராக பழகல, அன்பு சகோதரியாக தான் என்கிட்ட பழகியிருக்காங்க. கண்டிப்பாக அவர்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். இங்கே இருக்கிற எல்லோருக்கும் நாங்கள் பாதுகாப்பாக தான் இருப்போமே தவிர ஒரு பொதுச் செயலாளர், ஒரு தலைவர், ஒரு பொருளாளர் என்ற கர்வத்தோடு நடந்து கொள்ள மாட்டோம். அதுவே உங்களுக்கு உறுதியாக சொல்லி, கண்டிப்பாக என்பிஎஸ் தொழிலாளர்களே வாருங்கள், மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். கண்டிப்பாக உங்களுடன் நாங்கள் இருப்போம். எங்கள் தலைவர் தளபதி இருக்கிற வரை, எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மு சண்முகம் தோமுசா பொதுச்செயலாளர் இருக்கும் வரை, கண்டிப்பாக சின்னவர் மரியாதைக்குரிய உதயநிதி இருக்கும் வரை நாங்கள் கண்டிப்பாக இந்த தொழிற்சங்கத்தை வெற்றி தொழிற்சங்கமாக மாற்றி காட்டுவோம். வெற்றி தொழிற்சங்கமாக நடக்கும். நீங்கள் எங்களுடன் உறுதுணையாக இருங்கள். கடைசி வரை உங்களுக்காக போராடுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய இந்த ஏற்பாட்டை செய்த சத்யநாராயணன், சூர்யா, மரியாதைக்குரிய அன்பு நண்பர் தீப் உள்ளிட்ட சத்யபிரகாஷ், லட்சுமி நாராயணன், மரியாதைக்குரிய ராஜ் உள்ளிட்ட செல்லா உள்ளிட்ட எல்லோருக்கும் இங்கே இருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஓய்வு பெற்றாலும் இந்த தொழிற்சங்கத்தை பலமான தூண்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற இந்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய இங்கே வந்திருக்கின்ற எங்கள் நிர்வாகிகள் நிறைய பேர் நாங்கள் பேரே நிறைய பேர் சொல்ல, ஆனால் வருத்தப்படாதீங்க. இதை விட மிகப்பெரிய பல சக்தி இங்கே வந்திருக்கு. அந்த பலமான சக்திக்கு எல்லோரும், முருகன் உள்ளிட்ட எல்லோரும் உறுதுணையாக இருந்து இந்த தொழிற்சங்கத்தை பலமாக தொழிற்சங்கமாக ஆக்குவோம். ரெகனைஸ் தொழிற்சங்கத்தை முறியடித்து இந்த மாநில கட்சியான திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியனை கண்டிப்பாக ஒரு ரெகனைஸ் ஆன சக்தியாக மாற்றி காட்டுவோம். அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்பிஎஸ்ஐ சேர்ந்த நம்முடைய தோழர்கள் அனைவரும் இதனுடைய தொழிற்சங்க திமுக ஐசிஎஃப் லேபரினுடைய பவுச்சை பெற்றுக்கொண்டு உங்களுக்கான மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனையும் பெற்றுக்கொண்டு செல்லுமாறு திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியனை கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய பொதுச் செயலாளர்களுக்கு திரு மகேஷ் அவர்கள் சால்வை அளிப்பார்கள். திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியன், திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியன், திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியன், திமுக ஐசிஎஃப் தொழிற்சங்கத்திற்கு என்பிஎஸ் சார்பாக வந்து இங்கு இணைந்த நண்பர்களுக்கும் அடுத்தபடியாக தலைவர் ரமேஷ் அவர்களுக்கு சால்வை அளிக்கிறார்கள். லோகேஷ் அவர்கள், தலைவர் ரமேஷ் அவர்களுக்கு லோகேஷ் அவர்கள் சால்வை அளிக்கிறார்கள். பொருளாளர் அவர்களுக்கு இப்போது மகேஷ் அவர் சால்வை அளிப்பார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய பெரிய தூணே யார் தெரியல, யோகேஷ், மகேஷ், விக்னேஷ், அப்புறம் எங்க சங்கீதா, மகளிர் சங்கீதா, கிஷோர், இதான் கிஷோர் எங்க இருக்கா கிஷோர், ஜோதி, நம்ம கோபி, சரவணன், இதான் சரவணன் இருக்காரா, அன்பு, ரமேஷ், நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஏன்னா டெய்லி என்கிட்ட டெய்லி கலந்து பேசி இதை சக்சஸ் பண்ணணும், பெரிய சக்சஸ் ஆகணும். அந்த சக்சஸை உருவாக்குறவங்க தான். அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கைத்தட்டி நன்றியை தெரிவிப்போம். இன்று திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியன்
கிட்டத்தட்ட 1955 முதல் திமுக ஐசிஎஃப் தொழிலாளர்களுக்காக பாடுபட்டு வருகிறது. அதன் மைல்கல்லாக இன்றைய தினம் என்பிஎஸ் என்ற எம்ப்ளாயிஸ் சங்கத்தை சேர்ந்த அன்பு தோழர்கள் சுமார் 250 பேர் இன்றைய தினம் திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியனில் இணைந்து அவர்களை திமுக ஐசிஎஃப் லேபர் உறுப்பினராக்கி கொண்டு நிர்வாகிகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியன் அனைத்து நிர்வாகிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு தொழிற்சங்கம் என்றும் பாதுகாப்பாக இருக்கும். தொழிலாளர்கள் வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் கண்டிப்பாக அவர்களை திருப்திகரமாக வைத்துக் கொள்ளும். அவர்களுடைய பாதுகாப்பிற்கு கோரிக்கைகளும் அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயமாக திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியன் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய சின்னவர் உதயநிதி சார்பாகவும் எங்கள் தோமுசா பிரிவின் சார்பாகவும் திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியன் அவர்களுக்கு என்றும் உறுதுணையாக இருந்து எல்லோரும் திருப்திகரமாக இருக்க தொழிலாளர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியனுக்கு உறுதுணையாக இருக்க வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வருக 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 என அன்புடன் வரவேற்று தொடர்ந்து தொழிற்சங்க பணியாற்றுவோம். தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம். நன்றி, வணக்கம்.